ஹே ஆல், நான் கார்த்திகா. இது சோல் ஆஃப் கார்த்திகா. இன்றைக்கி நாம் வெத்தலை தீபம் நம்ம வீட்டில் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்முறை விளக்கமாகவே சொல்ல போகிறேன். இன்றைக்கி எவ்ரி செவ்வாய்க்கிழமை நான் என்னோடய வீட்டில் மத்தியானம் 1 to 2 போடுவேன். என்னால் மத்தியானம் போட முடியலன்னா நைட்டு 8 to 9 நான் போடுவேன். ஸோ போட்டு நான் வேல்மாறல் படிப்பேன். அது எப்படி பண்ணுறேன், என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல் நாளே பூஜை சாமி சிலை அதோட செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேங்க. அதுக்கு தான் இந்த புளி ஊற வைக்கிறேன். நான் பீதாம்பரி யூஸ் பண்ணி தான் பூஜை சாமான் கழுவுவேன். மாதத்தில் ஒரு நாள் ட்ரெடிஷ்னலாக நான் கழுவுவேன். சபீனா, லைமு, புளி, செம்மண் இதெல்லாம் போட்டு மாதத்தில் ஒரு நாள் கழுவுவேன். பட் மற்ற 3 வாரமுமே பீதாம்பரி தான் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால். ஆனால் என்ன யூஸ் பண்ணாலும் நான் புளி யூஸ் பண்ணுவேன். இப்போ செல்ஃபில் இருக்க எல்லா திங்ஸையும் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரே பூஜை சாமானுக்குன்னே நான் யூஸ் பண்ணுறது, வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மயிலிறகு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பர்னாலேயே விளக்கு, இந்த முருகர் சிலையில் இருக்க எல்லாமே தொடச்சிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சிலைகள்லாம் தொடச்சிட்டு அதே டிஷ்யூ பேப்பரில் விளக்கையும் ஒரு தொடச்சிப்பேன். ஏன்னா ஆயிலோட நம்ம தண்ணி பட வேணாங்கிறதுக்காக. இந்த பொட்டு எல்லாத்தையுமே நான் டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் தான் தண்ணியில் வாஷ் பண்ணுறதெல்லாம். ஃப்ரேமை மட்டும் பன்னீர் வச்சு தொடச்சிக்குவேன். அடுத்து எல்லா சுவாமி சிலைகளுக்கு கீழேயுமே அரிசி போடுறது வழக்கம். விளக்குகளுக்கு கீழேயும் அரிசி போடுவோம். அந்த அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சேர்த்து வச்சுருந்த பறவைகளுக்கோ இல்லை எறும்புக்கு போடும்போது மிக்சியில் அரைச்சிட்டு பவுடராக போடுவேன். பறவைகளுக்கு அப்படியே வச்சுருவேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். தானமாக கொடுத்துருவேன். கோலமாவில் கலக்க மாட்டேன். ஏன்னா அது கால் படும். அதனால் இப்போ நான் என்னோடய முருகர் இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறேன். அவரோட மணி, அந்த ஹூக்கு மாட்டிருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நீட்டாக தொடச்சி நீட்டாக கழுவி தொடச்சிருவேங்க. துடைக்கிறதுக்கு நான் பன்னீரும் ஜவ்வாது, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி தொடச்சிக்கிறது வழக்கம். அதில் நான் ஒரு பொடி ரெடி பண்ணுவேன், ஆக்ரோஷன பொடின்னு. அதுவும் போட்டு துடைப்பேன். ரொம்ப 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 திவ்யமாக இருக்கும் அதோட வாசனை. அதில் பச்சை கற்பூரம் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா ஒரு முரமன் ப்ரஷ்ஷு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கிடைச்சா வாங்கிக்கோங்க. இப்போ நான் விளக்க போகிறேன். பீதாம்பரி பவுட்ரு வச்சு தான் விளக்க போகிறேன். எனக்கு அது கொஞ்சம் அலர்ஜி கையில் க்ரியேட் பண்ணும். அதனால நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த க்ளவுஸ் நான் இந்த வாரம் யூஸ் பண்ணிவிட்டு உடனே ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டு நெக்ஸ்ட் வீக் வேறு க்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். பீதாம்பரி வச்சு நல்லா கழுவிட்டு அந்த விளக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஷைனாக இருக்கும். ஆனால் அகைன் நான் புளி போட்டு தேய்ப்பேன். அது மேலே புளி போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளோ ஷைனாக இருக்குன்னு பாருங்களே. கழுவிட்டு நல்லா தொடச்சி பாருங்கள், தங்கம் மாதிரியே இருக்கும். ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, புளி போடும்போது அதோட பார்ட்டிகல்ஸ் எங்கேயும் போய் மாட்டியிருக்காத மாதிரி பார்த்து கழுவிக்கோங்க. ஏன்னா அது மாட்டியிருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராஸ் எல்லாம் அரிச்சிரும். அதனால இந்த மாதிரி எல்லா ஜாமானையும் விளக்கிக்கிட்டேன். உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே விளக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பளபளன்னு விளக்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அதனால இந்த மாதிரி நீட்டாக சுத்தமாக கழுவிக்கலாம். என்னோட முருகர் சிலையும் பிராஸ் தான், அந்த குட்டி சிலையும். ஆனால் அவங்க ஆன்டிக் பிராஸ் அப்படிங்கிறனால நீங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் அந்த கலர் போகாது. கையோடையே நம்ம பூஜை சாமானுக்கு யூஸ் பண்ணுற துணி, அந்த ஸ்க்ரப்பர், ப்ரஷ்ஷு எல்லாமே க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சிருவேன். ஏன்னா எதுலேயும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு ரொம்ப டைம் ஆனனால நெக்ஸ்ட் டே தான் நான் பொட்டெல்லாம் வச்சேன். அன்னைக்கு நான் வைக்கல. இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. என்கிட்ட ஒரு குட்டி முருகர் இருப்பார். உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இவர் இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப க்யூட்டுங்க. எங்கள் அம்மா வீட்டில் வருஷம் வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. போன வருஷம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சிலை தாங்க இது. எல்லாருக்கும் ஒரு சிலை வந்தது. எனக்கு முருகர் வந்தது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு முருகர் வருவாருன்னு. பட் முருகர் தான் எனக்கு வந்தாருங்க. இப்போ இவங்களெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல செட் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் எழுந்து பார்க்கலாம். இப்போ மார்னிங் அவங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக ஒரு திலக பொடி ரெடி பண்ணுறேன். முதல்ல இதுதான் அந்த ஆகர்ஷண பொடி. இந்த பொடி தீரப்போது நான் அது செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அந்த பொடி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதோட சந்தனம் ஆட் பண்ணிக்கிறேன். சந்தனம் நீங்கள் கடையில் நம்ம ஃபேஸுக்கு போடுற சந்தனம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது ஓரளவு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். நான் அப்படி தான் வாங்கிப்பேன். அந்த சந்தனத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கிறேன். பன்னீரில் மிக்ஸ் பண்ணுவேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணாதீங்க. தனியாக பூஜைக்குன்னு பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஸோ பன்னீர் கொஞ்சம் ஊற்றி இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி பொட்டு வைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக எடுத்துக்காதீங்க. அப்போ அது வழிஞ்சிட்டே இருக்கும்.
ஓரளவு ரொம்ப திக்காக எடுத்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் கீழே விழுந்துரும். ஸோ நீட்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு அதை கலந்து எடுத்துக்கோங்க. இது குங்குமம். எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பீங்க. இது பூஜைக்குன்னு தனியாக இருக்க குங்குமம். இதை நான் வந்து நெத்திக்கு யூஸ் பண்ண மாட்டேங்க. அடுத்து ஒரு முக்கியமான டிப்புங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்க கடைகளில் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கிடைக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். நான் வச்சுருக்கிறது சந்தனம். நான் ஜவ்வாது யூஸ் பண்ணுவேன், ஜாஸ்மின் யூஸ் பண்ணுவேன், சந்தனம் யூஸ் பண்ணுவேன், எல்லாமே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. அதை ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அந்த எடுத்த ட்ராப்ஸை அந்த ஃப்ரேமில் எல்லா இடத்துலையும் உங்கள் கையை வச்சு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி. இது டாட் வச்சுட்டு உங்கள் கையால் ஃப்ரேம் ஃபுல்லாக, இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸில் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டு வைக்க ஆரம்பிங்க. இது ஏன் ஃப்ரேமில் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பன்னீர் போட்டு தொடச்சிருப்போம். இந்த ஆயிலையும் நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணி வைக்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும், என்ன உங்கள் வீடு இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படி தான் கேட்பாங்க. அது ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அந்த காற்றோட அந்த வாசம் வரும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கே. இப்போ என்னோட முருகருக்கு பொட்டு வச்சுட்டேன். பொட்டு வந்து ஒத்தப்படையில் தாங்க வைக்கணும். 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் தான் வைக்கணும் பொட்டு. இப்போ என் முருகருக்கு நான் ஒற்றைப்படையில் பொட்டு வச்சு அவர் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டார். அடுத்ததா இந்த ருத்ராட்ச மாலை. இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணுங்க. நான் வருஷம் சஷ்டி விரதம் இருப்பேன். இது அந்த வருஷம் ஒரு வருஷம் சஷ்டி விரதத்தப்போ கோயிலில் முருகருக்கு சாத்தின மாலை, அவர் மாலை கழட்டி என்கிட்ட கொடுக்கும்போது அந்த மாலையோடு இந்த ருத்ராட்சம் என்கிட்ட வந்துருச்சுங்க. ஐயர் அதனால் என்கிட்ட கொடுத்துட்டாரு, திருப்பி வாங்கலை. முருகரே உனக்கிட்ட வந்துட்டாருமா, அதனால் நீ வச்சுக்கோன்ட்டாரு. ஸோ நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். அதுலேயுமே அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா அதை நம்ம சிலைக்கு போடும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அடுத்து விளக்குக்கு பொட்டு வச்சுக்கிறோம். விளக்குக்கு முன்னாடி பொட்டு வைக்கிற மாதிரி பின்னாடியும் ஒரு பொட்டு வைக்கணும். நான் இப்போ அதை உங்களுக்கு ஷூட் பண்ணல, ஆனால் பொட்டு வச்சுட்டேன். அதுக்கும் ஒற்றைப்படையில் விளக்குக்கு எண்ணி பொட்டு வச்சுக்கோங்க. பொட்டு வச்சு நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றும் போது அது ஒரு அழகு தான். இவர் 10 மலை முருகர். இவர் என் வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஸ்டோரி தான். என்னோட கொலீக், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. திருச்செந்தூர்லேருந்து உனக்காக முருகர் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு தான் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதனால் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். ரொம்ப பிடிச்ச முருகர். ஓகேங்க, நம்ம இப்போ டேரெக்டாக வெத்தலை தீபத்துக்கு போயிடலாம். வெத்தலை தீபம் நான் மத்தியானம் 1 to 2 தான் போடுறது. இப்போ மணி 12:45. நான் வேகமாக எல்லாம் ரெடி பண்ணுறேன். வெத்தலை மட்டும் நீங்கள் வாங்குறது பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த ஓட்டையோ இல்லை கருகுனதோ வாடுனதோ இருக்கக்கூடாது. காம்பு எதுலேயுமே பிஞ்சு இருக்கக்கூடாது. நுனியில் பொட்டு வச்சுக்கோங்க, சந்தனம் குங்குமம் வச்சு. இப்போ நான் அடுக்கிற மாதிரி அதை அழகாக ஒரு மயில் தோகை மாதிரி அடுக்கிக்கோங்க. நான் எனக்கிட்ட இந்த விளக்கு இருக்குது, அதனால் வைக்கிறேன். இது இல்லாதவங்க அகல் விளக்கு நடுவில் வச்சு ஏற்றலாம். இல்லைன்னா ஒரு வெத்தலைக்கு ஒரு விளக்குன்னு கணக்கு பண்ணி 6 அகல் வச்சு நெய்யோ நல்லெண்ணெயோ போட்டு ரெட்டை திரிங்க, அதை மறந்துடாதீங்க. சிங்கிள் திரியில் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது. ரெட்டை திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். பூ இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இத்தனை பூ வைக்கணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏதோ ஒரு பூ இருந்தால் கூட அதை அழகாக அலங்காரம் பண்ணி அதில் நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். இப்போ நான் பசுநெய் பூஜைக்குன்னு தனியாக வச்சுருப்பேன். நான் நெய் தீபம் ஏற்றுறது வழக்கம், அதனால் நான் பூஜைக்குன்னு வச்சுருப்பேன். அதனால் நெய்யை உருக்கி ஊற்றிக்கிறேன். பிகாஸ் நம்ம கெட்டியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அகல் எரிய அந்த சூடு அதில் பட்டு நெய் வெளியில் லீக் ஆகிடும். ஏன்னா அது மெல்ட் ஆகும்போது நிறைய குவான்டிட்டி ஆகிடும் நெய், அப்போ கீழே வழியும். அதனால அளவாக நெய் ஊற்றிக்கோங்க. திரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா என்னோடய முருகரை கொண்டு அவரோட ஷெல்ஃபில் எல்லாம் அடைஞ்சிட்டேங்க. இப்போது ஒரு பலகை வச்சு நான் கோலம் போடுறேன். முன்னாடி நான் சட்கோண கோலம் போட்டு விளக்கேற்றுவேன். இப்போ நான் சட்கோண கோலம் போட்ட ஒரு பலகையே நான் வாங்கியிருக்கேன். அதனால் அது மேலேயே இந்த வெத்தலை தீபம் தட்டை வச்சு நான் விளக்கேற்றுவேன். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த பலகை. உங்கள் யாருக்காவது வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. மணி 1 to 2 ஆக போகிற டைமு. முதல்ல நான் என்னோட முருகர்கிட்ட இருக்க விளக்க தாங்க ஃபஸ்ட்டு ஏற்றுவேன். அதுக்கு முன்னாடி கணபதி துதி சொல்லிக்குவேன். ஏன்னா எந்த பூஜை பண்ணாலும் அவரை கும்பிடணும் இல்லையா, அதனால
முருகர் விளக்கை ஏற்றும் போது ஓம் சரவணபவ சொல்லலாம். இல்லைன்னா கந்தா போற்றி, கடம்பா போற்றி, முருகா போற்றி, வெற்றிவேல் போற்றி, இந்த மாதிரி முருகரோட போற்றிகளை சொல்லி விளக்கேத்துங்க. வெற்றிலை தீபம் போடும் போதும் நான் ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லி தான் நான் தீபம் போடுவேன். 6 நாமம் சொல்லி நான் தீபம் போடுவேன். தீபம் போட்டுட்டு ஒரு முறை நின்று அந்த முருகரை பாருங்க. அவர் உங்க கூட பேசுவாரு. என்னைக்கு நீங்க மனசால ஒரு கடவுளை, உங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கள நம்பி, நீதான்ப்பா எனக்கு எல்லாமே, உன்னை தவிர எங்களுக்கு யாருமே இல்லப்பா, நான் விழுந்தாலும் நீ தான் என்னை தூக்கி விடணும், நான் என்ன செஞ்சாலும் நீ மட்டும்தான் எனக்கு, நான் தப்பு பண்ணனா என்னை திருத்து அப்படின்னு சொல்லி முழுசா அவங்க கிட்ட அவங்கள ஒப்படைச்சிருங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன டைம் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால மனசால சாமி கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் என் முருகரை பாருங்களே எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் முருகரை பார்த்து உங்கள் மனசில் உள்ளதெல்லாமே வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு நானும் என்னோட முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் உங்கள் மனசில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கணும்னு நான் என் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வேல்மாறல் படிப்பேங்க. கந்தசஷ்டி கவசம் முருகர் போற்றி எல்லாம் பிற நாட்களில் படிப்பேன். ஆனால் நான் வெற்றிலை தீபம் போடுற அன்னைக்கு அந்த டைமில் வேல்மாறல் மட்டும்தான் நான் படிப்பேன். வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு மகா மந்திரம். நீங்கள் அதோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வேல்மாறல் பிடிக்கும். நான் கூடிய விரைவில் வேல்மாறலை பற்றின சிறப்பு அண்ட் நிறைய ரியல் ஸ்டோரிஸ் இருக்குது வேல்மாறல் பற்றி. எனக்கு தெரிஞ்சவங்க லைஃப்பில் நடந்த நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. அதை படித்து என்ன நடந்துச்சுன்னு அது எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு அடிக்கும் விளக்கமும் நான் சொல்கிறேன். அந்த விளக்கத்தையும் மறக்காமல் கேளுங்க, வேல்மாறலை படிங்க. அதுக்கப்புறமா நான் வேல்மாறல் எழுதுவேங்க. வேல்மாறல் ஒரே நாள்லேயே உட்காந்து நான் எழுதி முடிச்சிருவேன். ஒரு 1 hour டைம் கிடச்சா போதும். செவ்வாய்க்கிழமை நான் வேல்மாறல் எழுதுவேன். இப்போ நான் வேல்மாறல் படிக்க போகிறேன். இப்போ கற்பூர ஆரத்தி காமிக்கிறேன். என் முருகரை வேல்மாறல் படித்து வெற்றிலை தீபம் போட்டு முருகரை கும்பிட்டு முடித்து மன நிறைவாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் வெற்றிலை தீபம் போடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நானும் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு போடுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி.